என்ன எத்தனை கடையாக பூட்டு உடைச்சிருப்பேன், கடலை பூட்டு. ஒரு நல்ல பூட்டை உடைக்க மாட்டாங்க இருக்கிறீங்க. கனடாவில் ஆமாம் எத்தனை ஆப்பிள் வாங்கலாம்? $1 உங்களை பார்க்க இனிமே சொல்லலாம் கிடக்கு. ஏதோ களவெடுத்துட்டு பெரிய களவெடுத்து ஒளிச்சு வந்து இருக்கிறாங்க கிடக்கு. எனக்கு தெரியாது அவனை பற்றி, அதான் நான் கத்தியே எடுத்தேன். கத்தியே எடுத்து பிளான் அதான். சாப்பாடும் வந்துட்டு சரியான பசி, சாப்பிட போகிறோம். 5 மணிக்கு தான் நாங்கள் பாஸ்போர்ட் எடுத்து முடிஞ்சிருக்கு. ஓகே, இப்போ நான் வந்து கீழே போகிறோம், டீ குடிக்க போகிறோம். பிள்ளைகளுக்கு என்ன வேணும்? மெனுவா? கோயிலில் மெனு எல்லாம் இல்லை. வெளியில் வந்து யார்கிட்ட கதையுமே வந்து நம்பாதீங்கோ. எல்லாமே வந்து காசுக்காண்டி தான் கூட சொல்லுவாங்க, போய் சொல்லுவாங்க அப்படி இப்படின்ட்டு. எங்களுக்கு வந்து அதில் சொன்னவங்க $100 அப்படி சார்ஜ் பண்ணுவோம்ட்டு. இப்போ உள்ளூருக்கு $50 மாதிரி சொல்கிறாங்க. மறுபடியும் நாங்கள் வந்து விசாவை எடுத்து போட்டு இந்த மாதிரி எல்லாம் என்ன மாதிரின்றது வந்து டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து உதவுமான்னு நினைக்கிறேன். உங்களோட நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. வணக்கம், நான் சார். நான் வந்துட்டு எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணம் என்ற மாவட்டத்தில் எங்களுடைய ஆண்டி வீட்டை நிற்கிறேன். இப்போ நான் வந்து எங்கே போகிறோம்னு சொன்னால், இப்போ நேரம் வந்து இரவு 7:35 ஆகிடுது. இப்போ நாங்கள் வந்து கொழும்புக்கு போகிறோம். யாரோடன்னு சொன்னால் அம்மம்மா, அக்கா, தங்கச்சியோட வந்து போகிறோம். என்னத்துக்கானு சொன்னால், அம்மம்மா வந்து இப்போ கனடாவில் வந்து நிற்கிறா. அதால் வந்து அம்மம்மாண்ட விசா வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். அதால் வந்து இப்போ நாங்கள் வந்து கொழும்பில் இருக்கிற பத்திரமுல்ல இருக்கிற அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸர்லாம் அந்த விசா வந்து செய்கிறது. அதெல்லாம் வந்து என்ன மாதிரி செய்கிறன்றெல்லாம் வந்து நாளைக்கு வரும். வீடியோ வந்து ஃபன்னாக வரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலுக்கு யாராவது சொன்னீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ என்ன மாதிரி என்னத்தில் போகிறோம்? ஹையஸில் போகிறோம். அதோட என்னென்னு சொன்னால், பஸ்ஸுலாம் போகிறதுக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு விடிய தான் கால் பண்ணாங்க. இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமைன்றதால வந்து டிக்கெட் எல்லாமே வந்து பஸ்ஸில் வந்து ஃபுல் ஆகிடுது. அதால் வந்து இப்போ ஹையஸில் போகிறோம். அது என்ன மாதிரின்னு சொன்னால், அந்த சீட் கணக்குக்கு போகிறது. இப்போ அங்கே யாராவது வந்து பிக்கப் பண்ண போகிறாங்கன்னு சொன்னால் இங்கேருந்து போய்க்க சும்மா தானே போவோம். அப்போ வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த சீட் கணக்குக்கு போகிறது. அப்படி இப்போ 4 பேர் நாங்கள் வந்து போகிறோம். ஓகே, வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ நீங்கள் என்ன மாதிரி சாப்பிட்டீங்களோ? 3 பேரும் சாப்பிடலையே? அப்போ 3 பேரும் கொழும்பு போக மாட்டோம் பாட்டினி தான். ஏன்னா நீ சத்தி எடுக்க மாட்டேன், என்ன இவள் வந்து சத்தி எடுப்பாள். அம்மம்மா சத்தி எடுக்க, அம்மம்மா சத்தி எடுக்க மாட்டேன் என்ன. அப்போ என்ன சாப்பிட போகிறீங்க? இஞ்சே கிழங்க பொரியல் அங்கே கொண்டு வரலாப்பா. இங்கே இந்த விரைக்கு எப்படி கண்டுபிடிச்சிட்டேன்னா, எனக்கு தெரியாமல் அம்மம்மா தான் ஒழிச்சு வச்சுருக்கா போட்டேன். ஏன்னா தெரியாமல் என்ன. அப்போ இப்போ நாங்கள் அதை எடுக்க கை தாட்டினவா அம்மம்மா யோசிப்பா கண்டுபிடிச்சிட்டான் என்ன. ஓகே, எங்களோட பயணம் வந்து இன்றைக்கு வந்து நல்ல ஃபன்னாக இருக்குமான்னு நினைக்கிறேன். சிலது அப்படியே நித்திரையா போகிற மாதிரி இல்லை, பார்க்கலாம். ஆப்பிள் பழம் தரப்புறம் ஆகா அம்மாமா நினச்சா எனக்கும் தர போகிறானே. தனியாக சாப்பிடலாம், ஒரு டேஸ்ட் கொடுங்க. எனக்கு தெரியாது அவனை பற்றி, அதான் நான் கத்தியே எடுத்தேன். கத்தியே எடுத்து பிளான் அதான். வீடியோ பாப்பாள் தானே, அத்தான் பாப்பறேன். அத்தான் ரொம்ப இருக்குல்ல. ஓ, அது மட்டும் சொல்லாங்க. அக்கா வீடியோ பார்த்தா அதான் இப்போ அதை மட்டும் சொல்லாத. ஐயோ அக்கா பார்க்கணும் உங்களை கல்யாணம் எப்படி எடுத்து சாப்பிடலாம்னா அப்புறம் யோசிக்கட்டும். அதான் இப்போ நினைக்கட்டும். அப்புறம் வீடியோ பார்த்தா யோசிப்பாடலாம் வந்து எடுத்து சாப்பிடுவாங்க. நல்ல ஆப்பிள் நினைச்சு இனிப்பு கூட. ஆனால் ஒரு ஆப்பிளே இப்போ $250 இப்போ இலங்கையில். இல்லை எனக்கு இன்னைக்கு ஓகே. கனடாவில் ஆமாம் எத்தனை ஆப்பிள் வாங்கலாம்? $1 இருக்குது. முதல் 3 ஆப்பிள் தான் வாங்கலாம் போல இருக்கு. இப்போ ஒன்று தான் வாங்கணும். அப்போ என்ன இங்கே முறையில் தான். இங்கே $250, அங்கே $240 ஆகும். இங்கே கனடா டாலர் உண்டு. அங்கே ஒன்று தான் வாங்கலாம். இப்போ மரியாதை தெரியல அம்மாவுக்கு. நான் இன்னைக்கு கேட்க 1.5க்கு 2 3 தெரியல, அதுவும் மரியாதை தெரியும். நல்ல
ஆப்பிள் பழம் சாப்பிட்டா டாக்டர்கிட்டே போக தேவையில்லை. மருத்துவ குணம் கூட இருக்குது. எல்லோரும் வாங்கி சாப்பிடுங்க. ஆனால் சரியான வில்லையாக கிடைக்கலங்க. இப்போ நான் வந்து வேனில் போகிறேன். போய்க்குள்ளே வந்து வீடியோ எடுக்க முடியுமா தெரியல, பார்க்கலாம். இப்போ நான் வந்து எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் முருகண்டிக்கு வந்துட்டோம். இதில் நிற்கிற இந்த வேன்லாம் வந்து நாங்கள் விரைக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோ வந்து எடுக்க முடியாமல் போயிட்டு எங்களோட வந்து வேறு ஆக்கில் மாறதால் வந்து கொஞ்சம் பக்கமாக இருக்குது. இன்றைய பாருங்க நிறைய வாகனங்கள் நிற்கிது. இப்போ வெளிநாட்டு சீசன் தானே, அதனால் நிறைய வாகனங்கள் வந்து கொழும்புக்கு போகுது. நிறைய வாகனங்கள் வந்து கொழும்புலேருந்து வந்துருக்கு. ஓகே, பார்க்கலாம் இன்றைக்கு நாங்கள் வந்து என்ன செய்கிறோம்ன்றதை. இப்போ நான் வந்து இறங்கினாங்க. நீ வந்து கோயிலை கும்பிட்டுட்டு அப்படியே ஏதாவது கச்சாங்க அப்படி இப்படி ஏதாவது சாப்பிட்டு அப்படியே கொழும்பு நோக்கி போகிறோம். வெள்ளவத்தைக்கு போகணும் நாங்கள். இப்போ அக்காக்கள் இப்போ இதில் வாரினம். என்ன சத்தி எடுத்த அவ்வளோ வேறுமே சத்தி வேறுமா? அம்மா மாடை வந்தால் வராதா? இப்போ அம்மா மாடை வந்தால் சத்தி வராதான். இதில் பாருங்க, இரவு நேரத்தில் முருகண்டி பிள்ளையார் கோவில் அடியே பாருங்க எவ்வளோ ஒரு சிறப்பாக அழகாக இருக்குண்டு. சின்ன சின்ன கடைகள்னு சொல்லி அப்படியே பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது பாருங்க. இப்போ நேரம் வந்து 10:30 ஆகிட்டுது. வேன் வந்து வாரத்துக்கு வந்து லேட் ஆகிட்டு 7:30க்கு வாரன்றது 8:30 அப்படி தான் வந்தது. அதாவது 10:30க்கு தான் இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். ஆமாம்மா தேங்காய் அப்புறம்ண்ணா அப்புறம் வந்துருக்கு. கலகி போட்டு விடாங்க சிதறணுமா? உடையங்க உடையங்க அவஞ்ச நான் உடைங்க. சிதறதுங்க போயிட்ட. ஆமாம்மா சிதறதுங்க ஒன்றும் மிஞ்சாதே. நீங்கள் அம்மா பராமரிக்கிறீங்களா? அம்மாவா உண்மையாக எங்களை பராமரிக்கணும். கனடாலேருந்து வந்திருக்கிறேன். உண்மையிலே இரவு நேரத்தில் இந்த கோவிலை பார்க்க நல்ல சிறப்பாக இருக்குது. நிறைய ஆட்களோட பார்க்க இன்னும் நல்லா இருக்குது. உண்மையிலே டீ குடிக்க போகிறோம். பிள்ளைகளுக்கு என்ன வேணும்? மெனுவா? கோயிலில் மெனு எல்லாம் இல்லை. நாங்கள்லாம் பிடிச்சது வாங்கி சாப்பிடுவோம். வறுமையாக கொண்டு பண்ணாமல் சத்தி வருமா? நீங்கள் எதையும் தாங்க மிதயம் என்ன என்ன நானும் அதே மாதிரி தான். தெராட்டி தான் பிரச்சனை. என்ன அம்மாவுக்கு கூட எடுத்தா பிரச்சனை, ஏன்னா பில் வந்துடுவேன்ட்டு. எங்களுக்கு தெராட்டி பிரச்சனை, வறுமைக்கு தந்தா பிரச்சனை. இப்போ அதில் அண்ணா வந்து இப்போ சோட்டிஸ் வந்து எடுத்து வந்துக்கிறார். வடை கொஞ்சம் சூடாக தான் இருக்கு. இப்போ நான் வந்து பயணம் போய்க்குள்ள வந்து கச்சான் சாப்பிட்டு கொண்டு போகிறக்காண்டி கச்சான் அக்காக்கள் வந்து டிப்பி வியாதிகள் வாங்கின வேணும். இப்போ நான் வந்து போகிறோம். இதெல்லாம் வந்து வேன் நிற்கிது. இலங்கையில் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விடயம். உங்களுடைய வாகனங்களை வந்து நீங்கள் விற்க போகிறீங்களா? இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு ஏதாவது ஒரு வாகனம் வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள். 0760083899 என்ற இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம். அப்படி உங்களுடைய வாகனங்களை நீங்கள் வந்து விற்க போகிறீங்கன்னு சொன்னால் வாட்ஸ்அப்புக்கு உங்களுடைய வாகனங்களுடைய புகைப்படங்களை வந்து அனுப்பி வைங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரூம் அடிக்க வந்துட்டேன். முன்னுக்கு முதல்ல வேறு ரூம் ஒன்று புக் பண்ணாங்க. அந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் ஆகிடுது. நான் புக் பண்ணி போட்டு வந்தாங்க, கன்ஃபார்ம் பண்ணவங்க. நான் அப்புறம் பார்த்தா அங்கே ஒரு ரூம் இல்லைன்னு சொன்னாங்க. அப்புறம் பக்கத்தில் வேறு ஒரு ரூம் எடுத்தாங்க. உண்மையிலே நல்ல ஒரு ரூம் தான். ஒரு பெரிய ஒரு ஃபேமிலி ரூம். அதோட இந்த ரூமுக்குள்ளே வந்தாங்க ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்குது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒன்றும் இல்லை, நாங்கள் தான் வைக்கணும். மற்ற சின்ன டேபிள் ஒன்று இருக்குது, கபர்ட் இருக்குது. கேனடா ஸ்டே பண்ணுறதுனா நல்லந்தான். நான் வந்து வெளியில் போய்க்க வந்து ரூம் என்ன மாதிரி காட்டுறேன். இப்போ நான் வந்து படுக்க போகிறேன். என்ன செய்ய நித்திரியாக இருக்குது. 6 மணி நேரம். உங்களுக்கு நித்திரியாக வருதோ? உங்களை பார்க்க என்ன மாதிரி சொல்லலாம் கிடக்கு.
ஏதோ களவெடுத்து பெரிய களவெடுத்து ஒளிச்சு வந்து இருக்கிறாங்க மயக்கிடாக்கு 2 பேரையும் பார்க்க உன்ன காடு என்ன உன்ன காடா இன்னும் பயமாடாக்கு. ஓகே, இப்போ நான் வந்து எங்கே போகிறோம்னு சொன்னால் பத்திரமலையில் இருக்கிற பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வழி தான் போகணும். அங்கே வந்து இந்த விசாவை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது. ஓகே வாங்க போகலாம். இப்போ கீழே வந்து பிக்மி போட்டு தான் போகிறோம். இப்போ 4 பேருன்றதால வந்து ஆட்டோவில் போகிறது கொஞ்சம் கஷ்டம், காரண்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். காருக்கும் ஆட்டோக்கும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இல்லை, விலை வித்தியாசம். பார்ப்போம், கீழே போய் பார்ப்போம். இப்போ எல்லாம் வந்து ரெடி ஆகிட்டோம். என்ன எத்தனை கடாயாக பூட்டு உடைச்சிருப்பேன், கடலை பூட்டு. ஒரு நல்ல பூட்டை உடைக்க மாட்டாங்க நினைக்கிறீங்க. விடு விடுங்க விடுங்க, அங்கே போங்க. நானும் மொக்க தான் பார்க்கணும் ஐயா. சரி கலாட்டி போட்டு தானே திறந்து பண்ணிக்கிறீங்க. கடவுளே, அவ்வளோ திறப்பட கொடுத்தா கலாட்ட மாட்டாங்க. ஓகே வாங்க போவோம். அப்போ நான் போவோமா? சாப்பிட இல்லையோ? இதான் நாங்கள் வந்து 2 ரூம், பெரிய ஒரு ரூம் தான், நிறைய ரூம்ஸ் இருக்குது. அப்படியே பாருங்க, நல்ல ஒரு அழகாக தான் இருக்குது. வெளியில் காட்டுற இந்த ரூம்ட நம்பர் எல்லாமே வந்து நீங்கள் வந்து தங்குறேன்னு சொன்னால் இங்கே வந்து தங்கலாம். பாருங்க 2 சைடும் வந்து இந்த பூங்கன்று மரம் வந்து வச்சு நல்லா அழகாக இருக்குது. முன்னே தான் இந்த ஆஃபீஸ் இருக்குது, மேலே வந்து நிறைய ரூம்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து இதிலேருந்து பிக்னி போட்டு காரில் போகிறோம். இதான் வந்து அந்த ரூமோட கண்டக்ட் நம்பர், மற்றது ரூமோட பேர் எல்லாமே வந்து இதில் இருக்கிற அந்த ஒரு ஜங்ஷன் ஒன்று இருக்குது இந்த இடத்துல. அதால் அப்படி நேராக போய் வைக்க வந்து முதலாவது வர அடுத்த ஜங்ஷன்லாம் வந்து வெள்ளவத்த மார்க்கெட் இருக்குது, அங்கே சைடில் இருக்குது. அது பக்கத்துலாம் இருக்குது, வெள்ளவத்த மார்க்கெட்டு பக்கத்தில். இப்போ அக்காக்கள் வாரீங்கன்னா பிக்னிக்கு வந்து இப்போ போட்டிருக்கோம். இங்கேருந்து போகிறதுக்கு வந்து 980 காட்டுது. ஆட்டோக்கு வந்து 790 அப்படி தான், 100-200 டிஃப்ரெண்ட்லாம் இருக்குது. இப்போ இந்த ஜங்ஷன்லாம் லொக்கேஷன் போட்டுனாங்க, அடுத்து தான் பேருங்கக்கா. கொழம்பை பாருங்கள் இன்னும் வந்து பிஸி ஆகலை. அதோட மழை பெய்தது, இரவெல்லாம் வந்து நல்ல பெரிய ஒரு மழை பெய்தது. ஆனால் பகல் பார்க்க மழை பெய்ததுக்கான அடையாளத்தையே காணல. சின்ன சின்ன வீதியின் கரையோரத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணிகள் நிற்கிது. ஓகே, இப்போ கார் வந்துடுது. இப்போ நாங்கள் வந்து காரில் போகிறோம். அதோட இன்னும் நாங்கள் வந்து சாப்பிடையில, சாப்பாடு வந்து எங்கிட்ட சாப்பிடணும். இப்போ நான் வந்து பத்திரமலையில் இருக்கிற பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வரைக்கும் வந்துட்டேன். இப்போ ஃபோம் வந்து ஃபில் பண்ணணும். அதில் வந்து இதில் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. என்ன செய்ய போகிறீங்கனாலும் எவ்வளோ ஒன்று கேட்டுட்டு செய்யுங்க. ஏன்னா இங்கே வந்து எல்லாருமே வந்து சுத்தமாத்து, அதனால் பார்த்து தான் கவனமாக இருக்கணும். ஃபோம் வந்து நாங்கள் தான் ஃபில் பண்ணாங்க. இப்போ இதெல்லாம் வந்து ஆஃபீஸ் இருக்குது. இப்போ உள்ளே போகிறோம். ஒருத்தவங்க ஒவ்வொரு மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க, யாரையும் வந்து இங்கே நம்பாதீங்க. இப்போ மழை பெய்யுது வெளியில். இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விசா எடுக்கிற இடத்துல வந்துட்டோம். வெளியில் வந்து யார்கிட்ட கதையுமே வந்து நம்பாதீங்க. எல்லாமே வந்து காசுக்காண்டி தான் கூட சொல்லுவாங்க, போய் சொல்லுவாங்க அப்படி இப்படின்ட்டு. எங்களுக்கு வந்து அதில் சொன்னவங்க $100 அப்படி சார்ஜ் பண்ணுவோம்ட்டு. இப்போ உள்ளுக்கு $50 மாதிரி சொல்கிறாங்க. வடிவாக நாங்கள் வந்து விசாவை எடுத்து போட்டு இந்த மாதிரி எல்லாம் என்ன மாதிரின்றது வந்து டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து உதவுமான்னு நினைக்கிறேன். உங்களோட நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்க, காசு எல்லாம் வந்து பே பண்ணிட்டோம். இப்போ வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் தலை வந்து பாஸ்போர்ட் தந்துடுவாங்க. இப்போ வந்து நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சரியாக 4:07 சரியாக லைட் ஆகிடுதுங்க. எங்களோட நம்பர் தான் கடைசியாக தந்தது. உண்மையில் வருது பற்றி. அதோட வெளியில் முதல்ல அந்த இங்கே வந்த உடனே கடைக்கார அண்ணாக்கள் சொன்னது என்னென்னு சொன்னால், 1 வருஷத்துக்கு எடுக்கிறேன்னு சொன்னால் $300, 2 மாதத்துக்கு எடுக்கிறேன்டா $200, 3 மாதத்துக்கு எடுக்கிறேன்னு சொன்னால் $300 சொல்லி இந்த பொய் சொன்னவங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் யாரையும் வந்து நம்பாதீங்க. எங்கே அப்படியே டிரெக்டாக உள்ளுக்கு வந்து நீங்களே வந்து ஃபில் பண்ணி எல்லாம் செய்யலாம்.
உள்ளுக்கே வந்து ஃபோமும் வந்து ஃபில் பண்ணி தருவினோம். அதுக்கு வந்து 250 ரூபா. ரெசிடென்ஸானு சொன்னால் அதுக்கு வந்து 300 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஃபில் பண்ணி தரவுக்கு. மற்றபடி வெளியில் யார்கிட்ட கதையை கேட்டு வந்துடாதேங்கோ. வெளியில் செய்கிறதுக்கு 90,000 ஏதோ கட்ட வேணும். பிறகு செய்தார அவருக்கு வந்து 5,000 காசு கொடுக்கணும்னு சொல்லி சொன்னார்கள். ஏற்கனவே 60,000 காசு வாங்குகிறாங்க எங்களுக்கு தெரியாமல். பிறகு ஒரு 5,000 கேட்குறாங்க. இதுவே இப்போ நாங்கள் உள்ளே வந்தால் வந்து 30,725 ரூபாயோட வந்து எங்களுடைய அலுவலகம் வந்து முடிவடைந்து விட்டது. பாஸ்போர்ட் தந்தோடனே இப்போ நாங்கள் வந்து அப்படியே வெளியில் போகிறோம். என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இன்னும் வந்து சாப்பிடவே இல்லை. சின்ன ஒரு கேன்டீன் இருக்குது உள்ளுக்கு, மைலோ டீ அந்த ரோல் மாதிரி. அதை நாங்கள் ரோல் சாப்பிடல. ஏன்னா மீன் ஃபிஷ் ரோல்லாம் இருந்தால் வந்து ஃபிஷ் வந்து கொஞ்சம் பிடிக்காது. அதால் மைலோ குடிச்சு 2 மைலோ குடிச்சிட்டேன். அப்படியே இருக்கிறோம் 4 மணிலேருந்து. விடிஞ்சதுலேருந்து சாப்பிடவே இல்லை. ஓகே, பார்க்கலாம். இப்போ பாஸ்போர்ட் வந்து நீ எத்தனை மணி தராங்களோ தெரியல. எவ்வளோ பேரும் வந்து இதில் வெயிட் பண்ணி கொண்டிக்கணும் பாருங்க. இங்கே வந்து விசா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுனாலும் சரி, பாஸ்போர்ட் எடுக்கிறதுனாலும் சரி, என்ன ஒரு தேவைக்கு நீங்கள் பத்திரமலை வாரீங்களா இருந்தாலும் சரி, யாரையுமே வந்து நம்பாதீங்க. நீங்கள் ஆட்டோவால் இறங்கின உடனே உங்களுக்கு பக்கத்தில் வந்து வாங்குவோம், நாங்கள் இது செய்தாரம் அது செய்தாரம், ஃபோன் பில் பண்ணி தரோம், அது இதெல்லாம் சொல்லுவார்கள். ஒரு தரையுமே வந்து நம்பிடாதீங்கோ. நம்பினா காசு, உங்களோட காசு களவெடுக்க விட கொடூரமாக கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. கவனமாக இருங்கோ எல்லாருமே. முடிஞ்ச அளவு இந்த வீடியோ வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கட்டாயம் இது ஒரு பிரியோசனமான வீடியோவாக இருக்குது. நாங்களே கொஞ்சம் மட்டும் சொன்னால் ஏமாந்துருப்போம். ஆனால் நாங்கள் ஏற்கனவே ஒரு அனுபவப்பட்டாங்க. அதனால் எங்களுக்கு அந்த அனுபவம் வந்து இப்போ இவ்வளோ ஒரு பணத்தை வந்து காப்பாற்றி தந்துருக்கு. அதுதான் சொல்லணும் உண்மையிலே. அதோட நாங்கள் வந்து இப்போ எடுத்த விசா வந்து ரெசிடென்ட் விசா. 1 இயருக்கு வந்து சிலங்காலில் நிற்கக்கூடிய மாதிரி தான் விசா எடுத்திருக்கோம். ஆனால் அம்மா வந்து நம்ம 2-3 மாதத்தில் வந்து போயிடுவா. என்ன பிரச்சனை சொன்னால் இப்போ 1 மாதத்துக்கு தான் வந்து விசா எடுக்கலாமா இப்போத்தைய சுச்சுவேஷன் படி. முதல் வந்து 3 மாதத்துக்கு விசா வந்து கொடுத்தவங்க. நான் கனடியன் தமிழ் சேனல் நான் வந்து கூட்டிகிட்டு வரேக்க வந்து 3 மாதத்துக்கு விசா கொடுத்தவங்க. ஆனால் இப்போ வந்து 1 மாதம் தானே விசா கொடுப்பாங்க. ஏற்கனவே அம்மாவுக்கு வந்து 1 மாத விசா வந்து கனடாவில் ஆன்லைனில் செய்தால் வந்து இங்கே வந்து இப்போ அந்த விசா எடுக்கலாது. விசா எடுக்கிறேன்னு சொன்னால் ரெசிடென்ட் விசா மட்டும்தான் எடுக்கலாம்னு சொன்னதால் வந்து இப்போ நான் வந்து 1 வருஷத்துக்கு வந்து விசா எடுத்துருக்கிறேன். ஸோ யாராவது நீங்கள் வந்து விசா வந்து புதுப்பிக்க போகிறீங்கன்னு சொன்னால் 1 மாதத்துக்கு தான் புதுப்பிக்கலாம். அதையும் நான் அப்படியே இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் இதில் வந்து எங்களுக்கு வந்து கூப்பிட்ருவாங்க, பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஃபைனலாக வந்து பாஸ்போர்ட் எடுத்துட்டோமே. எவ்வளோ நேரம் ஆகிடுது பசியில்? சரி, இப்போ சரியா 12 4:42 5 மணி ஆக போகுது. ஓகே, இனித்தான் நாங்கள் வந்து கீழே போகிறோம். 5 மணிக்கு தான் நாங்கள் பாஸ்போர்ட் எடுத்து முடிஞ்சிருக்கு. ஓகே, இப்போ நான் வந்து கீழே போகிறோம். ஃபைனலாக வந்து எடுத்தாச்சு பாஸ்போர்ட். என்ன அதோட நாங்கள் நிறைய பிளான் போட்டாங்க. நாங்கள் நினச்சோம் கனடியன் தமிழ் சேனலோட வரைக்க நான் வந்து காரில் வந்து நாங்கள் அது அண்ணா வந்து 1:30 மணிக்கு அதுலேயே வந்துட்டார். அது அதிசயமாக இருந்தது. நான் டக்குன்னு வந்துட்டார். 2 டே வந்து சிட்டியாக லேட் ஆகிடுது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இனிதான் வந்து போய் நாங்கள் வந்து சாப்பிடணும். அதோட வெளியில் வந்து மழை பெய்யுது, காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ லிஃப்ட்லாம் போகணும் கீழே. பெரிய 19 மாடி மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பில்டிங். மேலே அப்படியே போகுது. வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை பெய்யுது. மழை தூரிக்கொண்டு தான் நிற்கிது. தெரியுது வரையில் கண்ணாடி காலை. ஓகே, கீழே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். எலிவேட்டருக்குள்ளே வந்துட்டேன். 19 பில்டிங் இருக்குது, 19 மாடி, 3வது அணிக்கு. பாருங்க வெளியில் வந்து மழையை பாருங்க. பெட்டிய மழை பெய்யுது. யாழ்ப்பாணத்தில் வெயில், கொழும்புல மழை. நாங்கள் நேற்று இரவு வரைக்கும் வந்து மழை பெய்தது. இந்த இடத்த பார்க்க நல்ல ஆசையாக இருக்குது. மழை பெய்த ஒன்று பாருங்க, நல்ல பச்சையாக, நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் வந்து 1ஆம் நம்பர் கேட்டடிக்க வந்துட்டோம். பிக்மி போட்டிருக்கோம். பிக்மி வந்து இப்போ கொஞ்சத்தில் வந்துடும். வந்தோடனே நாங்கள் திண்டுக்கல் பிரியாணி கடைக்கு சாப்பிட போகிறோம். நாங்கள் பிக்மி போட்டு இப்போ சரியாக ஒரு அரை மணித்தியாலம் பெறும். ஒரு தடவை வந்து எடுக்கல. இந்த அண்ணா ஒரு எடுத்துருக்கு. அவரும் வாராரே இல்லையா. ஏன்னாடா வெளியில் மழை பெய்யுதோ தெரியல, அதாலேயோ தெரியல, என்ன காரணம்னு தெரியலை. ஒரு தடவை வந்து ஓடர்ஸ் வந்து எடுக்கிறாங்க இல்லையா. பாப்போம். ஒரு கார் ஒன்று வருது. அரை மணித்தியாலத்துக்கு மேலே வெயிட் பண்ணி கொண்டே இருக்கிறோம். மழைக்கு நனைஞ்சு ஒரு மணி காரம் வந்துடுது.
இதான் கார் நாங்கள் ஆர்டர் பண்ணது. வெளியில் பாருங்க மழையை, சரியா ரஃபிக்காக தான் இருக்குது மழையாண்டாலே. நாங்கள் இப்போ திண்டுக்கல் பிரியாணி கடைக்கு வந்துட்டோம். இன்னும் வந்து மழை வந்து நிற்கவே இல்லை. அதோட சரியாக வந்து ட்ராஃபிக் ஆகிட்டு, இப்படி ஒரு ட்ராஃபிக்கை நான் கொழும்புல இன்றைக்கு தான் பார்த்துருக்கேன். ஏன்னா மழையால் வந்து வாகனங்கள் வந்து சரியாக ஸ்லோவாக ஓடுது. அதால் சரியாக நேரம் எடுத்துட்டுங்க. இப்போ நான் சாப்பிட போகிறோம். நாங்கள் இப்போ சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். இப்போ கொஞ்சத்தில் வந்துடும். பிரியாணியும் ஃப்ரெஷ் ஜூஸும் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். பாப்பா எத்தனை மணி சாப்பாடு வருதுண்டு. ஜூஸ் வந்துட்டு ஜூஸும் வந்து ஆர்டர் பண்ணாங்க. ஜூஸ் வந்துட்டு ஃப்ரெஷ் ஜூஸ், அன்னாசி பழ ஜூஸ். அன்னாசி பழ ஜூஸ் தான் சொன்னாங்க. ஓகேயா? அதான் என்ன இருக்கிற பசிக்கு என்ன இருந்தாலும் சாப்பிட்டு முடிப்ப பண்ண மாதிரி தான் இருக்கு. சாப்பாடும் வந்துட்டு சரியான பசி. சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறோம். நல்லாக்கா ஜூஸ்? கதையே வருது இல்லையா? அப்படி தான் காட்டுறேன். அவ்வளோதுக்கு பசி. அப்போ டென்ஸா சாப்பாடு அப்படி நல்லாக்கா? அப்படி இருந்ததா சாப்பாடு? நல்லா இருந்ததா? என்ன மட்டும் தான் சாப்பிடுவீங்களா? வாழையிலேயே பார்த்தா தெரியும். வாழையிலே பார்த்தாலும் தெரியும். 5 வாங்க எல்லாரும் வாழையிலே ஃப்ரீயாக தான் இருக்கு. அவ்வளோ பசி என்ன? பசி சாப்பாடு சாப்பாடு நல்லா நல்ல வேணும். இப்போ நான் வந்து சாப்பிட்டு வெளியில் வந்துட்டேன். வெண்டைக்கு பிக்னி எல்லாம் வந்து சரியான சிலவாக இருக்குது. மற்றபடி என்ன சொன்னால் போட்டோ உடனே எடுத்துருவாங்க. இப்போ நான் ஒரு 10-15 நிமிஷமாக இந்த போன கையிலேயே வச்சுக்கொண்டு இருக்கிறோம். ஒரு தரம் எடுக்கிற மாதிரி இல்லை. முதல்ல காரே போட்டு பார்த்தோன்னாங்க 692 ரூபா. ஆட்டோவுக்கு பாருங்க 382 ரூபா. ரெண்டுமே வந்து எடுக்கிறாங்களே இல்லையா? ஆனால் பக்கத்துலேயே ஆட்டோக்கள் நிறைய காட்டுது பாருங்க இதில். அதோட மழையும் வந்து வந்துடுது திருப்பியும். ரெண்டு பயணம் வெறுத்து போச்சு எங்களுக்கு. ஓகே, இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ரூமுக்கு வந்துட்டோம். நாங்கள் இங்கேருந்து 9:30க்கு போனாங்க நினைக்கிறேன் இந்த ரூமில் இருந்து. சரியா இப்போ 8 மணிக்கு தான் ரூமுக்கு வந்திருக்கிறோம். அவள் யோசிச்சு பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து நிறைவு செய்ய போகிறோம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸா. பாய் 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 பாய். பாய். see you. ஆமாம் பாய். see you. ஓகே guys, bye.